Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் சீக்வன்சஸோட அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து என்னங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 8 24 72. இப்போ 8க்கு அப்புறம் 24 கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 8ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணோம்னா 24 வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது 74ஓட ஒரு 3யை மல்டிப்ளை 24ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு 72 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்த 3 டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப அடுத்த டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 72ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 72 × 3 மல்டிப்ளை பண்ணால் 3 2 6, அடுத்து 3 7 21. அப்படின்னா எனக்கு ஃபோர்த்து டேர்ம் வந்து 216 கிடச்சிருக்கும். ஃபிஃப்த்து டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு 216ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 6 3 18, அடுத்தது ஒரு 4, அடுத்து 3 2 6, அப்படின்னா எனக்கு 648 கிடச்சிருக்கும். அடுத்தது இந்த 648ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 8 3 24, அப்படின்னா 4 3 12 14, அடுத்து 6 3 18 19. அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா the next 3 terms are என்னென்னு பார்த்தோம்னா 216, அடுத்து 648, அதுக்கப்புறம் 1944. இதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் 5 1 -3 கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை, எனக்கு நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 5லேருந்து 1 எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா எனக்கு இங்கே மைனஸ் பண்ணணும். 5லேருந்து எதை மைனஸ் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும்னா 4ஐ மைனஸ் பண்ணால் தான் எனக்கு 1 வந்து கிடைக்கும். இப்போ 1லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணனா எனக்கு -3 வந்து கிடச்சிருக்கும். இப்போ அடுத்த 3 டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு -3ல் -4 வந்து பண்ணுறேன். அப்படின்னா -3 -4ஓட வேல்யூ -7. அடுத்து -7 -4ஓட வேல்யூ -11. அடுத்தது -11 -4ஓட வேல்யூ எனக்கு -15 கிடச்சிருக்கும். அப்படின்னா the next 3 terms are என்னென்னு பார்த்தோம்னா -7 -11 -15ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 2/9, அதுக்கப்புறம் 3/16 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தோம்னா எனக்கு 1லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டினாமினேட்டர் வந்து பார்த்தோம்னா 4 9 16 கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா டினாமினேட்டரை வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இந்த 4ஐ 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், இந்த 9ஐ 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், அடுத்து இந்த 16ஐ 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா அடுத்து என்ன கிடச்சிருக்குன்னா நியூமரேட்டரில் 4 5 6 வந்து கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 4/4க்கு அடுத்து என்ன வரும் 5, அப்படின்னா 5 ஸ்கொயர். அப்படின்னா 4/5 ஸ்கொயர் பண்ணால் 25. அடுத்தது 5/6 ஸ்கொயர். அப்படின்னா 5/6 ஸ்கொயரோட வேல்யூ 36. அடுத்து 6/7 ஸ்கொயர். அப்படின்னா 6/7 ஸ்கொயரோட வேல்யூ 49. அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் என்னென்னு பார்த்தோம்னா 4/25, அடுத்து 5/36, அதுக்கப்புறம் 6/49ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து முடியுது. அடுத்தது செகண்ட் சம். செகண்ட் சம்மோட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு nth டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. மொத்தம் 3 ஜென்ரல் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம்னா an = n³ - 2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸுங்கிறப்ப நான் n-க்கு பதிலாக 1 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் 1³ - 2, 1 க்யூப் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்படின்னா 1 - 2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா -1 கிடச்சிருக்கும். அடுத்து செகண்ட் டேர்முங்கிறப்ப 2³ - 2, 2வை க்யூப் பண்ணால் 8, அப்படின்னா 8 - 2ஓட வேல்யூ 6. அடுத்தது தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறப்ப 3³ - 2, 3ஐ க்யூப் பண்ணால் 27, 27 - 2ஓட வேல்யூ 25. அடுத்து ஃபோர்த்து டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப 4ஐ க்யூப் பண்ணி -2 வந்து பண்ணும். 4ஐ க்யூப் பண்ணனா எனக்கு 64 கிடைக்கும். 64 - 2ஓட வேல்யூ 62 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 4 டேர்ம் என்ன கிடச்சிருக்குன்னா -1 6 25 62ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா an = -1n+1 × n × n+1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கிறப்ப n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா -1 1+1, அடுத்து n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் × 1+1. அப்படின்னா -1 1+1ஓட வேல்யூ 2, அடுத்து 1 × 1+1ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கும்.
அப்படின்னா -1 ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு 1 தான் திருப்பி கிடச்சிருக்கும். அடுத்து 1 × 2வோட வேல்யூ 2. அப்படின்னா 1 × 2 வந்து எனக்கு திருப்பியும் 2 தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 2ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா -1 × 2 + 1. அடுத்து 2 × 2 + 1. அப்படின்னா -1 / 2 + 1ஓட வேல்யூ 3. அடுத்து 2 × 2 + 1ஓட வேல்யூ 3. அப்படின்னா -1 கியூப் பண்ண எனக்கு -1 கிடச்சிருக்கும். 2 × 3ஓட வேல்யூ 6. அப்படின்னா -1 × 6ஓட வேல்யூ -6ன்னு கிடச்சிருக்கும். இது செகண்ட் டேர்ம். அடுத்து தேர்டு டேர்ம் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப -1 எண்ணுக்கு பதிலாக 3. அப்படின்னா 3 + 1. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3 × 3 + 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா -1 3 + 1ஓட வேல்யூ 4. 3 × 3 + 1ஓட வேல்யூ 4. அப்படின்னா -1 பவர் 4ஆல் இது பண்ணேன்னா எனக்கு 1 தான் திருப்பி கிடச்சிருக்கும். அப்படின்னா 3 × 4ஓட வேல்யூ 12. அப்படின்னா 1 × 12ஓட வேல்யூ எனக்கு 12 கிடச்சிருக்கு. அப்படின்னா A4 அதாவது ஃபோர்த்து டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபோர்த்து டேர்முங்கிறப்ப -1 × 4 + 1 × 4 × 4 + 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா -1 × 4 + 1ஓட வேல்யூ 5. அடுத்து 4 × 4 + 1ஓட வேல்யூ 5. அப்படின்னா -1 × 5ஓட வேல்யூ எனக்கு -1 கிடச்சிருக்கும். 4 × 5 = 20. அப்படின்னா -1 × 20ஓட வேல்யூ -20 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 2 -6 12 -20ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் ஜென்ரல் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2n² - 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 × 1² - 6. அப்படின்னா 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும் -6. அப்படின்னா 2 × 1 வந்து 2 -6. 2 - 6ஓட வேல்யூ -4. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா A2. அப்படின்னா 2 × 2² - 6. அப்படின்னா 2 × 2 ஸ்கொயர் பண்ணால் 4 -6. அப்படின்னா 2 × 4 வந்து 8 -6. 8 - 6ஓட வேல்யூ 2. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 × 3² - 6. அப்படின்னா 2 × 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -6. அப்படின்னா 2 × 9 வந்து 18 -6. 18 - 6ஓட வேல்யூ 12. அடுத்தது ஃபோர்த்து டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா A4 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். A4ங்கிறப்ப எண்ணுக்கு பதிலாக நான் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 × 4² - 6. அப்படின்னா 2 × 4 ஸ்கொயர் பண்ணால் 16 -6. அப்படின்னா 2 × 16 வந்து 32 -6. 32ல் 6 வந்து போச்சுன்னா எனக்கு 26 வந்து கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -4 2 12 26ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.